Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா டேங்கையும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப நாளாக ஆச்சு. இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு அப்படியே டிலே ஆகிட்டே இருந்தது. இது வந்து நம்ம ரெட்டையிலும் ஜெயன் கோராவையுமே வந்து உள்ள ஒரு சின்ன இடத்துல வச்சிருந்தனால நம்மளால அடிக்கடி அதை போய் பார்க்கவோ இல்லை வீடியோ எடுக்கவோ கூட முடியல. சரி, அதனால என்ன யோசிச்சேன்னா, இது முதல்ல தண்ணியை இறக்கிட்டு டேங்கை வந்து கொஞ்சம் விசிபிளாக இருக்க இடத்துல வச்சிடலாம். ஈஸியாக அதுக்கு நம்ம வீடியோ எடுக்கவோ இல்லை தண்ணி மாற்றவோ கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இடத்துல வச்சிடலான்னு அங்கே இருந்ததுலேயே கொஞ்சம் தள்ளி வச்சிடலான்ட்டு தண்ணியெல்லாம் குறைச்சேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டு சாப்பிடாம இருந்து தண்ணி கொஞ்சம் ஸ்பாயிலாக இருந்தது கேட் ஃபிஷ்ஷுக்கு. ஜெயன் கோரா அது பிரச்சனையே கிடையாது. அதுக்கு வந்து நம்ம சிக்கன் பீஸாக போட்டாலும் சரி, ப்ரானு பெல்லட்டு எது போட்டாலும் அது வந்து சாப்பிட்றோம். ஆக்சிஜனு பிரச்சனை கிடையாது, ஏர் பம்பும் கிடையாது. க்ளீன் பண்ணணும், ரொம்ப அப்படியே பார்த்து வச்சுக்கணும், ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலே பெஸ்ட்டு இவர் தான். இவருக்கு வந்து எந்த மாதிரி தொல்லையுமே கிடையாது. அதை வச்சுக்கிறது ஈஸியாக ஒரு டேங்க் வச்சோமா, அதை வாங்கி வச்சோமா, வெறும் பெல்லட்டை போட்டு கூட நம்ம அதை வளர்த்துக்கலாம். ஆனால் கேட் ஃபிஷ் வந்து அப்படி கிடையாது. சாப்பிட்றத டக்குன்னு துப்பிடும், தண்ணி கெட்டு போயிடும், நிறைய இருக்குது. இது ஏர் பம்பு மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேன். சரி, இந்த ஃபில்ட்ரு வந்து நம்ம அரோனாவுக்கு போட்டிருந்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி நம்ம கேட் ஃபிஷ்க்கு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற ஆரம்பித்தேன். சரி, கேட் ஃபிஷ்க்கு ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அப்புறம் நம்ம ஜெயன் கோராக்கு ஏற்றலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாட்டி மேலே போடுற அந்த உட்டன் டாப் வந்து போடாமல் வைக்கலாம்னு சொல்லி வச்சேன். அதனால் இது என்ன பண்ணுச்சுன்றதை வந்து இப்போ இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நடுவில் நம்ம வந்து யாரும் அலிகேட்டருக்கும் வந்து ரொம்ப நாளாகவே தண்ணி மாற்றணும்னு யோசிச்சுட்டு இருந்தது. ஏன்னா அதை நம்ம டேங்கில் செட் பண்ணதுலேருந்தே மாற்றலை. கீழே ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருந்தது. மேலே அந்த ஃப்ரண்ட்டு கிளாஸுமே ஒரு மாதிரி டஸ்ட்டாக தான் இருந்தது. சரி, அதை வந்து நம்ம என்ன ஐடியா யோசிச்சோன்னா, ஃபுல்லாக தண்ணி இறக்கிட்டு தண்ணியே இல்லாத மாதிரி வச்சு தான் அதை க்ளீன் பண்ணுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் அழுக்கு இல்லை. அதனால் இருக்க அழுக்க எப்பவும் போல் நம்ம அரோனாக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் இருக்குது. ப்ளஸ் அரோனாவோட டேங்கையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இருக்க 3 டேங்கையுமே இன்னைக்கு க்ளீன் பண்ணுற வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து 2 பார்ட்டிஷன்லேயும் கொஞ்சம் தான் கம்மி, அதாவது ரொம்ப மைல்டு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், அப்படி தான் வச்சுருந்தேன். இதனால் இந்த கேட் ஃபிஷ் என்ன வேலை பார்த்துச்சுன்றதை இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதை முடிச்சாச்சுன்னு நெக்ஸ்ட் நம்ம அலிகேட்டருக்கு போயாச்சு. எப்பவும் போல் டியூப்பை போட்டு இந்த கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரும் ரைட் சைடு கார்னரும் ஃபுல்லாக டஸ்ட்டு. அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு டியூப்பை போட்டேன். அப்படியே ஸ்லோவாக டஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். அது வந்து அந்த ஓரம் போய் உட்காந்துக்குச்சு. அப்படியே நம்ம எதையாக உட்காந்துருந்தது. திடீர்னு இந்த ஸ்க்ரப் எடுத்து நம்ம அந்த ஃப்ரண்ட் கிளாஸை லேஸாக தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், குடுன்னு கையை நோக்கி ஓடி வந்துடுது. அது ஏன்னு தெரில. அதனால் நான் வந்து சரி ஓகே, அது எப்பப்போலாம் வருதோ அப்போல்லாம் கேப் விட்டுட்டு அந்தந்த டைமில் மட்டும் அந்த ஃப்ரண்ட் கிளாஸில் லேஸாக பாசி படிஞ்ச மாதிரி இருந்தது, அதை மட்டும் தேய்ச்சிட்டு 2 கார்னர்லேயும் இந்த பைப்பை போட்டு டஸ்டெல்லாம் எடுத்துட்டேன். மேக்னெட்டிக் கிளீனர் போட்டு தேய்க்கலை. ஏன்னா சரி, இது வேறு தண்ணி நிறையா, ஒரு அரை டேங்க் இருக்குது, அதை தேய்ச்சி இது எதுவும் டென்ஷன் ஆகி எதுவும் பண்ணிட போகுதுன்ட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னா மேலே இந்த மார்க் இருக்கிற லெவலில் மட்டும் தேய்ச்சிட்டு தண்ணியை வச்சு ஃபுல்லாக ரீஃபில் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்பவும் போல் அந்த ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுருப்போம்ல துடைக்கிறதுக்கு, அதை போட்டு துடைச்சி எடுத்துட்டேன். ஸோ அதுவே பார்க்க நல்லா தான் இருந்தது, க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம மோஸ்ட்டாக சிக்கன் போட்டு அது ஒழுங்காக சாப்பிட்றதுனால தண்ணி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவ்வளோவா ஒன்றும் கேட் ஃபிஷ்ஷுக்கு கெட்டு போகிற அளவுக்கெல்லாம் அது ஒன்றும் கெட்டு போகாது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கறதுக்கு வந்து இந்த பின்னாடி பிளாக் இருக்கனால ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதான் சரி இங்கேருந்து காமிச்சோம். உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கிடந்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜாலியாக சுற்றி வர்றாரு. இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கோல்டு ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டனால சாப்பிட முடியாமல் அப்படியே வச்சுருந்தது. சரி, சாப்பிடாதுன்னு தான் நினச்சேன். பார்த்தா 2 ஃபிஷ்ஷை அப்படியே சாப்பிட்ருச்சு. இன்னும் 2 இருக்குது. ஸோ அதையும் எப்படியும் சாப்பிட்றோம். அதனால் நம்ம அதை இப்போதைக்கு ஃபீடிங் பற்றி கவலைப்பட வேணாம். ரொம்ப டஸ்ட்டான மாதிரி இருந்தது. சரி ஓகே, கீழே டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 50% தண்ணி மாற்றிடுவோம்னு சொல்லி எடுத்தேன். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் கிளீனரை வச்சு போட்டு தேய்ச்சி எடுத்தேன். இதுதான்ப்பா அந்த செயின்ட் கோபின் கிளாஸ்ன்றது. மற்ற டேங்குக்கும் இதுக்கும் நீங்களே பாருங்களேன் வித்தியாசத்தை. ஆக்சுவலாக நான் இது இன்னும் தேய்க்கவே இல்லை.
தேய்க்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. இந்த மேக்னெட்டிக் கிளீனரை போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் இந்த வெளியில் படிஞ்ச இந்த தண்ணிக்கரை எல்லாமே போயிட்டு அந்த ஸ்பாஞ்சை போட்டு தொடச்சதுக்கப்புறமும் ஒரு கிளிப்பிங் எடுத்திருப்பேன். அது பாருங்களேன், அது எவ்வளோ கிளியராக இருக்கும்னு. இந்த டேங்க்ல இப்போதைக்கு ஒரு செட் ஆகி ஜாலியாக தான் இருக்காரு. பார்ப்போம், இவர் நல்லா சைஸ் ஆன அப்புறம் தான் டேங்க்கு சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இது கூட எல்லாமே ரெட்டைல் கேட்ஃபிஷ் ஆட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரெட்டைல் வந்து சொன்னேன் இல்லையா, அது ஒரு மாதிரி இது அக்ரெசிவாகவே இருக்குன்னு. அது இந்த வீடியோ எண்டில் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தால அந்த ரீசன்னால தான் நான் அதையுமே தனியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது அலிகேட்டர் கூட போட்டால் கண்டிப்பாக அலிகேட்டர் கிடச்சிரும், டவுட்டே இல்லை. இது கூட போட்டால் இது ஏற்கனவே இது எந்த ஃபிஷ்ஷுமே டேங்க் மேட்டை சேர்த்துக்காது. இந்த சில்வர் வரானா டேங்க்லேயும் அது போட்டால் தான் அதிகம் கிடைக்கும், கண்டிப்பாக எதையும் சேர்த்துக்காது. ஸோ கேட்ஃபிஷ்ஷை போட்டாலும் கேட்ஃபிஷ்ஷையும் கண்டிப்பாக கட்சி ஒரு வழி பண்ணிடும். அதனால் எல்லாருமே நல்ல சைஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பார்ப்போம். ஸோ அலிகேட்டருக்கு தண்ணி ஒரு வழியாக ஃபில் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக டஸ்ட்லாம் எடுத்துகிட்டு தண்ணி அழகாக ரீஃபில் பண்ணி இந்த மேலே உள்ள வாட்டர் லெவல் மார்க்கெல்லாம் தேய்ச்சி க்ளீனாக விட்டாச்சு. இவருக்கு வந்து நாளைக்கு போல் சிக்கன் திரும்ப ஃபீட் பண்ணால் போதும். இப்போதைக்கு சும்மா லைட் ஆஃப் பண்ணி விட்டு வச்சிட்டா போதும். இது ஃபுல் பிளாக்னால பின்னாடி கரெக்டாக ஃபிஷ்ஷு தெரிய மாட்டுது, ரிஃப்ளெக்ட் தான் நல்லா ஆகுது. பார்த்தீங்களா, இது வந்து நம்ம மத்தியானம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போனால் நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன், இது இந்த சைடில் உட்காந்துருக்கு. இது எப்படா இந்த பக்கம் போச்சுன்னு பார்த்தா ஃபில்டர் இந்த பக்கம் தள்ளி விட்ருக்கு, ஏறி அந்த பக்கம் போயிருக்கு. கொஞ்சம் தண்ணி வச்சா இதான் பிரச்சனை. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தேன் என்ன பண்ணுது. இந்த பக்கம் பிரித்து போட்டேன், இந்த வாட்டி போட்டுட்டு பார்த்தா அது ஃபில்ட்ரு மேலே ஏறிட்டு அது மேலேருந்து அங்கே தாகுது. நான் எதுக்கு ஃபில்ட்ரு போட்டேன்னா சரி இந்த ஏர் பம்பு போடுறதுனால மேபி அது சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் சரியில்லாதனால வாமிட் பண்ணுதோன்னு சொல்லிட்டு இந்த ஃபில்டரை போட்டால் இது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபில்டரை போட்டு இவரை தூக்கி பிரித்து இந்த பக்கம் போட்டு லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன். சரி ஓகே, நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். திரும்பவும் அது என்ன வேலை பார்த்துன்னு நீங்களே பாருங்கள். ஜெயன் கோரா அது அமைதியான புல். நான் வந்து பார்க்குறப்ப இது கேட்ஃபிஷ் வந்து கடிக்க தான் பார்த்துட்டு இருந்தது. ஆனால் அது உடம்புல ஒன்றும் டேமேஜ் எனக்கு தெரிலனா எதுவும் இல்லை. ஆக்சுவலாக ஒன்றும் பெருசாக கடி வாங்கின மாதிரிலாம் தெரில. எவ்வளோ நேரம் அதுக்குள்ளே கடந்ததுன்னு கூட எனக்கு தெரில. ஆனால் நான் பார்க்குறப்ப போட்டு கடிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் ஒன்றும் உடம்புல பெரிய சேதாரம்லாம் இல்லை, இவருக்கு நார்மலாக தான் இருந்தார். நீங்கள் பார்த்தீங்களா, ஒன்றும் பெருசாக அடிலாம் போடல, பயப்படவும் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. இது நல்லா ஷைனிங் ஆகிடுச்சுப்போ. ஒரே ஒரு வாட்டி தான் இதுக்கு இந்த பூச்சிக்கிச்செல்லாம் வந்து மருந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்குது, எந்த தொல்லையும் கொடுக்காது. இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம்னா அந்த கேட்ஃபிஷ் தான். இது கொஞ்சம் சாப்பிட்றத ஒழுங்காக சாப்பிட்டு வாமிட் பண்ணாமல் இருந்ததுனால நல்லாயிருக்கும். மற்றபடி ஆக்டிவாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கலான்னு பார்த்தா ஃப்ளாஷ் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியும். போயிட்டு ஒரு 1 hour கழிச்சு திரும்ப வந்து பார்த்தா ஃபில்டர் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு, தலைவர் அந்த பக்கம் இருக்காரு. சரி இது வேலைக்கு ஆகாது, தண்ணியை குறைச்சிருவோம் அப்படின்ட்டு 2 பார்ட்டிஷன்லேயுமே ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து 1/2 பக்கெட் தண்ணியை பிடிச்சிட்டேன். தண்ணியை எடுத்து வச்சுட்டு நம்ம பவர் ஃபில்டரை வந்து அப்படியே க்ராஸாக வச்சு ஆன் பண்ணி விட்டுருந்தேன். அதுலேயும் இது திரும்ப அந்த வேலையை தான் பார்த்துச்சு. அந்த ஃபில்ட்ரு மேலே ஏறிட்டு திரும்ப தான் பார்த்துச்சு. ஆனால் அந்த வாட்டி கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தனால அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இப்போ வரைக்கும் தெரியல எனக்கு. இப்போ நைட்டு வரைக்கும் இந்த வீடியோ எடுத்தேன். இப்போ இதுக்கப்புறம் தான் தெரியும், நம்ம நாளைக்கு காலைல தான் பார்க்கணும். ஒன்றா விட்டு ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல, இது எங்கே இது தின்றதுக்கு தான் பார்க்கும் அதை ஜெயின் குராமியை. ஆக்சுவலாக 3 வாட்டி இது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவை. 3 வாட்டி இதே வேலையை பண்ணிட்டு இருந்தது.
இது எதுக்காக இந்த ஃபில்டரை போட்டோன்னா, சரி தண்ணியில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கு, சரி இந்த ஃபில்டரை போட்டு விடுவோம், நாளைக்கு போல் கூட ஏர் பம்பை போட்டுக்கலாமேன்னு போட்டேன். இது என்னடான்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. மேபி இந்த ப்ரெஷரால் இந்த மாதிரி அந்த சைடு போகணும்னு பார்க்குதா என்னன்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா வெளியிலையும் இந்த பவர் ஃபில்டரில் தான் இருந்துச்சு, அப்போ எதுவும் பண்ணது கிடையாது. ஜெயன்குரா பார்த்தீங்களா, என்னதான் நம்ம போய் டக்குன்னு மீனை பிடிச்சாலும் கல்லட்டு போட்டால் சாப்பிடுது பார்த்தீங்களா. அது எப்பவும் போல நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ரெக்டைல் மட்டும்தான் இப்போதைக்கு பிரச்சனை. சரி பார்ப்போம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.